இன்றைக்கி என்ன செய்திகள் அப்படின்னு பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் பற்றிய இன்னொரு செய்தி வந்திருக்கு. சுப்பிரமணிய சாமி ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை அது விஷயமா. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிக்கந்தர் மலைங்கிறது பிற்காலத்தில் வேறு ஒரு நாட்டு ராஜா வந்து அங்கே கொல்லப்பட்டு அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தர்கா. அது திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இங்கே இருக்குது. அது ஒரு அறுபடை வீடு. அதனால் தர்காவை, சிக்கந்தர் மலைன்னு சொல்கிற அந்த தர்காவை அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும், அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வெறும் தர்கா மட்டுமல்ல, அதில் வந்து ஒரு மனிதரை புதைச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு சமாதியாக இருக்கிறத அங்கேருந்து எடுக்கணுன்னா அது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அவர் என்னை பொறுத்தவரை சிக்கந்தர் இருக்கிறவர் வெளிநாட்டுக்கார். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம இஸ்லாமியர்கள், இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் அதை வந்து பெருசாக்கக்கூடாது. இருந்தாலும் அது அகற்றணுங்கிறது சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை. அது ஸ்டாலின் அவர் பொம்மை மாதிரி அந்த லெட்டர் வந்ததுக்கே எங்கே போட்டாருன்னு தெரியல. லெட்டரை படிச்சிருப்பாருன்னா கூட தெரியலை. அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. அந்த கடிதம் வந்து இன்டர்நெட்டில் வந்திருக்கு. அதனால் நான் சொல்ல வேண்டியது என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபிக்காரங்களுக்கும் சொல்கிறேன், சுப்பிரமணிய சாமிக்கும் சொல்கிறேன், அந்த தர்கா அங்கேயே இருந்துட்டு போகுது. அதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பல பிரச்சனைகள் வரும். அதை அங்கே எடுத்துகிட்டு போகுது. இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அங்கே போய் கும்பிடட்டும். நம்பிக்கை உள்ளவர்கள், முருகன் மேல் நம்பிக்கை இருப்பவர்கள் அங்கே போய் கும்பிடட்டும். ஆனால் அந்த அசைவ உணவு அதெல்லாம் கொண்டு போகிற அரசியல்வாதிகளை அடித்து துரத்துங்க. அங்கே இந்த முஸ்லீம் லீக் எம்எல்ஏ எம்பி அவர் மாதிரி ஆளுங்களை உள்ளே, சமூக விரோதியை உள்ளே விடாதீங்க. அவர் நேற்று நவாஸ் கான் சொன்னேன். ராமநாதபுரத்துலேருந்து சில பேர் இது பண்ணி அவர் பேர் நவாஸ் கனி. அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு எங்களுக்கே தெரியல, நாங்கள் யாருமே ஓட்டு போடல அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நடுநிலைவாதிகள், இஸ்லாமிய மதத்தில் இருக்கிறவங்க நல்லவர்கள், இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்களை சமூக விரோதிக்கு வந்து இன்னுமே ஓட்டு போடாதீங்க, தேர்ந்தெடுக்காதீங்க. அவர் வந்து திருப்பரங்குன்றம் வந்து உள்ளேயே விடாதீங்க. மக்களாக அதை இது பண்ணி கொடுவாங்க. அதனால் அந்த சிக்கந்தர் மலையில் இருக்கிற தர்காவை நீக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது சாத்தியமில்லை. அது மேற்கொண்டு பல பிரச்சனைகளை உருவாக்கும். எப்பவும் இருக்கிற மாதிரி அது அமைதியாகவே இருந்துவிட்டு போகிறது தான் நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. நான் சொல்லிட்டேன், அவர் சிக்கந்தர்னு வந்து வெளிநாட்டு மாதிரி, அதை கும்பிடுறதும் மற்றவங்க இஷ்டம், அதில் நம்ம தலையிட போகிறதில்ல. அதனால் இதை வந்து சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும். இரு மதத்தை சேர்ந்தவரும், குறிப்பாக அரசியல்வாதியும் உள்ளே விடாதீங்க. அவன் பூரா கிரிமினல்ஸ், உள்ளே விடாதீங்க. அவன் வந்தானா நாட்டை கெடுத்துருவான். ஜாதியை இதில் இதை தூண்டி விடுவார். அதனால் சிக்கந்தர் மலையில் உள்ள தர்காவை நீக்க வேண்டும், அகற்ற வேண்டும் என்ற சுப்பிரமணிய சாமி கருத்துக்கு எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அது அனாவசியமான மத மோதல்களை உருவாக்கும். அதுக்கு மேலே 400 வருஷத்துக்கு மேலே அந்த சமாதி அங்கே இருக்குது. அதையும் சில பேர் நம்பிக்கை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் தலையிடுவது சரியாக இருக்காது அப்படிங்கிற கருத்தை முதல்ல பதிவு செய்கிறோம். முதல்ல திருப்பரங்குன்றத்துக்கு போனால் ராஜா மேலே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து வந்துருச்சு. ராஜா வந்து அங்கே போனவர் இந்த நான் வெஜிடேரியன், அசைவ உணவையே யாரும் சாப்பிடக்கூடாது, எல்லாம் சைவ உணவை தான் சாப்பிடணும், அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும்னு அவர் சொன்னதான் நேற்று இன்டர்நெட்டில் நிறையா வந்துச்சு. அதுக்கப்புறம் அது பொய் செய்தின்னு மறுக்கப்பட்டது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்துருக்கு பாஜக தரப்பில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சைவம் அசைவம் எல்லாம் அது இயற்கையால் உருவாக்கப்பட்டது. இறைவன் மனிதர்களை படைத்த போது மனிதர்களில் ஒவ்வொருத்தரும் ஒரு வகையாக இருக்காங்க. சைவம் சாப்பிட்றவன் நல்லவன், அசைவம் சாப்பிட்றவன் கெட்டவன்னா நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரனை, சிவனை எவ்வளவோ முனிவர்கள், அவங்க சைவம் மட்டுமல்ல இயற்கை உணவை சாப்பிடுவாங்க. முனிவர்கள் எப்படின்னா, தாவரத்தை கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க, கீரை காய்கறியை கூட சாப்பிட மாட்டாங்க முனிவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, தாவரத்துக்கும் உயிர் இருக்குது அப்படிங்கிறதுல வந்துக்கிட்டு முனிவர்கள் தாவரத்தையும் சாப்பிட மாட்டாங்க. பழங்களை கூட எப்படி பழத்தை சாப்பிடுவாங்க தெரியுமா? தவத்தை முடித்து விட்டு அப்படியே காட்டில் நடந்து போவாங்க. மரத்திலிருந்து கீழே விழுந்து கிடக்கும் பழங்கள், அதெல்லாம் இறந்த பழங்கள், உயிர் இல்லை, அந்த பழங்களை இது பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளவு ஒரு சைவ உணவை சாப்பிட்டவர்கள்
மரத்தில் இருக்கும் உதிர்ந்த பழங்களை சாப்பிட்ட அவ்வளோ பெரிய ஞானிகளில் பல பேருக்கு வந்து இறைவன் சிவன் நேரம் வரலை, நேரம் தோன்றலை. நூற்றுக்கணக்கான வருடம் தவம் இருந்தவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் கண்ணப்ப நாயனார் பன்றிக்கறியை சமைச்சு சிவனுக்கு பூஜை பண்ணார். அவர் முன்னாடி தான் சிவன் வந்தான். அதனால் நாம் சாப்பிடும் உணவு பிரச்சனை இல்லை, நீங்கள் கடவுள் மேல் செலுத்தும் அன்பு நம்பிக்கை இதை வச்சு தான் இறைவன் உங்களுக்கு அருள் கொடுப்பான். அதனால் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க, அசைவம் அசைவம் சைவம் அப்படிங்கிறது வித்தியாசம் இல்லை. அவங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. எல்லாருமே அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன் பிடிக்கிறது தான் தொழிலாக வச்சுருக்காங்க. ஆயிரக்கணக்கான மீனவர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் எல்லாருமே சைவம் சாப்பிட்டா. எல்லாருமே ஆட்டுக்கறியை சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஆடு வளர்த்து பழப்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க பழப்பெல்லாம் போயிடும். அத்தனை கோழியை சாப்பிடாமல் இருந்தான்னா ஆயிரக்கணக்கான கோழி பண்ணை போயிடும், ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை போயிடும். இயற்கை அமைத்து கொடுத்த பாதை. இதில் வெஜிடேரியன் சைவம் அசைவங்கிறத பற்றி நம்ம பிரித்து பார்க்க தேவையில்லை. பிஜேபி அந்த ஆயுதத்தை எப்போதும் எடுக்காதீங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்களும் ஒரு தப்பு பண்ணாங்க. என்னென்ன வழிபாடு தலங்களில் கோழி ஆடு வெட்டக்கூடாதுன்ட்டாங்க. அது பெரிய பிரச்சனை உருவாக்கிடுச்சு. ஏன்னா அந்த காலத்திலேருந்து பல பேர் வந்து கோயில்களில் ஆடு பலி கொடுக்குறது இது கொடுக்குறது அதெல்லாம் மத நம்பிக்கை அந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களில் இருந்தது. அதை போய் ஜெயலலிதா சட்டம் கொண்டு வந்து ரொம்ப பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. அதனால் பிஜேபி நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் இயற்கைக்கு முரணாக இருக்கக்கூடாது, மனிதர்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு முரணாக இருக்கக்கூடாது. இப்போ சீமான் எடுத்துக்கோங்க. சீமானவங்கெல்லாம் ராமர் சாமி எங்களுக்கு தேவையில்லைன்ட்டார் சீமான். ராமசாமியும் தேவையில்லை. நான் சொன்னேன் தெய்வ மறுப்பு கொள்கை மாதிரி தெரியுது, ஒழுங்காக தமிழ் தேசியத்தை மட்டும் பேசுங்க, தெய்வம் இதுக்குள்ளே உள்ளே வராதிங்கன்னு. அதுக்கு வந்து ஒரு சில சீமானோட தம்பிகள், சார் அது வந்து ராமர் வந்து வடநாட்டுக்காரர், அவரை கும்பிடக்கூடாது, முருகன் தமிழ் கடவுள், அவரைத்தான் கும்பிடணும். இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு விவாதம். சாமிக்கே ஜாதி மதம் இனத்தை பிரிப்பீங்களா நீங்கள்லாம்? இப்போ சாய்பாபான்னு ஒருத்தர், அவரை வந்து அவ்வளோ பேரும் கும்பிட்றாங்க. ஷிரடி சாய்பாபா, பல கோயில்கள் இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குது, எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்கிறாங்க. நீங்கள் சாய்பாபா வட இந்தியாவில் இருந்தவர், அந்த பக்கம் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், கும்பிடாதீங்கன்னு நாம் தமிழர்கள் சொன்னீங்கன்னா அது மாதிரி முட்டாள்தனம் என்ன இருக்குது? ராகவேந்திரான்னு ஒரு அவரை பல பேர் கடவுளாக கும்பிட்றாங்க, கர்நாடகத்தை சேர்ந்தவர். அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமானதாக இருக்கும். அதனால் கடவுளில் போய் இனம் மதம் ஜாதி இதெல்லாம் மனுஷனுக்கு தான் வைக்கிறீங்க. கடவுளுக்கு போய் இந்த மாதிரி முட்டாள்தனமான வாதங்களை வைக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கும்பிட்டுட்டு போங்க. மற்றவன் பிடிக்கிறவன் இப்போ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவனை மனம் புண்படுறபடி ராமர் சாமி வேணான்னீங்கன்னா அது மற்றவங்க மனசை புண்படுத்தணும். நாஸ்திகத்தை எப்போதும் உங்களுடன் மட்டும் வைத்து கொள்ளுங்கள்.